நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சத்திய வழி எது என்ற முடிவுக்கு நாம் உறுதியாக வர வேண்டுமானால் அதற்கு ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். 4 மதுஹபுகள் இன்றைக்கு சுன்னத்துல் ஜமாத்தின் கீழ் நடைமுறையில் இருக்கிறது. ஹனஃபி, ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி. அதில் மாலிக் மதுஹபினுடைய தலைவராக மதிக்கப்படுபவர் தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்கள் தன்னுடைய அல் இஅ்திஸாம் என்கிற நூலில் பாகம் 1 பக்கம் 49 சொல்கிறார்கள், ஃபமா லம் யகுன் யௌம இதின் தீனன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எது மார்க்கமாக இல்லையோ ஃபலா யகூனுல் யௌம தீனா, அது என்றைக்கும் மார்க்கமாக ஆகாது என்று சொல்கிறார்கள். மிக அற்புதமான ஒரு விளக்க உரை, ஒரு அற்புதமான இலக்கணத்தை, மிக அற்புதமான ஒரு தெளிவுரையை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். எது நபி வழி, எது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழி என்று நாம் முடிவெடுப்பதற்கான ஒரு மிகச் சரியான அளவுகோலை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். 400 ஆண்டு காலம் வைத்திருக்கிறோம், 500 ஆண்டு காலம் வைத்திருக்கிறோம், காலமாக செய்கிறோம் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். எங்கள் முன்னோர்கள் இப்படித்தான் செய்தார்கள், எனவே நாங்களும் அதை செய்வோம், இதுதான் நபி வழி என்று தயவு செய்து சொல்லாதீர்கள். எங்கள் இமாம்கள் இப்படித்தான் செய்தார்கள், எனவே எங்கள் இமாம்கள் சொன்ன அடிப்படையில் நாங்கள் செய்வோம், இதுதான் நபி வழி என்று சொல்லாதீர்கள். நபி வழி எது தெரியுமா? சரியான அளவுகோலை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்தில் அவர்கள் எதை சொன்னார்களோ, எதை செய்தார்களோ, எதை அங்கீகரித்தார்களோ அதுதான் நபி வழி. அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் ஒரு காரியம் இல்லை, ஒரு இபாதத் இல்லை, ஒரு அமல் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திற்கு பின்னால் அது தோன்றுகிறது, அந்த அமல் தோற்றுவிக்கப்படுகிறது, அந்த இபாதத் புதிதாக பிறக்கிறது, உருவாகிறது என்று சொன்னால் அது நபி வழி அல்ல, அது வழிகேடு என்கிறார்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்.